guys, so இன்னைக்கு இந்த வீடியோல வந்து சென்னையில இப்போ வந்து புதுசா ஆரம்பிச்சிருக்க ஒரு காலேஜ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு நியூ ஏஜான ஒரு காலேஜ். Ready to take off. வித் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட வந்து ப்ரொவைட் பண்ணுற ஒரு காலேஜாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து உண்மையாக ஒர்த்தா இங்கே இருக்க பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி, கரிக்குலம் எப்படி, இங்கே வந்து என்ன மாதிரி வந்துட்டு ஒரு அட்மாஸ்பியர் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்கும். கைஸ், வேறு யாரோ ஒருத்தங்க நம்ம காலேஜை வந்து நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் ப்ராப்பராக உங்களுக்காக நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா உங்கள் ஃப்யூச்சர் தான் இதில் வந்து இருக்குது. உங்களுடைய வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு 4 years, அந்த 4 years ஒரு ப்ராப்பரான மெமரிஸோட அமையணும் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த காலேஜ் லைஃப் ஏதோ ஒரு காலேஜுக்கு போய் அங்கே நமக்கு பிடிக்காம நமக்கு வந்து நிறைய கசப்பான அனுபவங்கள் வந்து இதாகிறத விட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து ஒரு காலேஜ் லைஃப் அமையிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் காலேஜ் லைஃப்பை தாண்டி அதை தாண்டி உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நல்ல கெரியர் வந்து அமையணுங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து காலேஜஸ் எப்போவுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அண்ட் நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசின வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த வருஷமும் சரி பாஸ்ட் இயர்ஸும் சரி சிஎஸ்சி வந்து அதிகமாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. அண்ட் சிஎஸ்சி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா ஏஐ, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கு தான் வந்து ஒரு நல்ல ஒரு காலேஜ் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அண்ட் நான் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து பார்த்த ஒரு காலேஜஸில் வந்து யூனிக்கான காலேஜ் தான் நான் இந்த வீடியோ வந்து சொல்ல போகிறேன். அண்ட் இவங்க வந்து பியூர்லி வந்து சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன் அண்ட் அதே மாதிரி ஏஐடிஎஸில் வந்து இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு ஒரு கரிக்குலம் செட் பண்ணி அதுதான் வந்து உங்களுக்கு வந்து எஜுகேஷனாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்னைக்கு இருக்கிற வந்து ட்ரெண்டுக்கு. பிகாஸ் எல்லாருமே வந்து இப்போ வந்து ஒரே கோர்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதில் எந்த டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து கற்றுக்கணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸாக உங்களை வந்து நாளைக்கு வந்து ஒரு ஜாப் ரெடியாகவோ இல்லை வந்து நல்ல ஹை பேக்கேஜில் உங்களை ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் அவங்க தான் வந்து NIAT நெக்ஸ்ட் வேவ் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் டெக்னாலஜி. இது நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருக்கும், நம்மளுமே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. அண்ட் அப்படி இந்த காலேஜில் என்ன ஸ்பெஷாலிட்டி ப்ரோ அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஒரு காலேஜ் அட்மாஸ்பியர் உங்களுக்கு வந்து கொடுக்காது. ஸோ இதை வந்து நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து ஒரு ஐடி ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி வந்து ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமோ அந்த ஒரு அட்மாஸ்பியர் தான் உங்கள் கிளாஸ் ரூம்ஸாகவே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் ஏதோ ரெகுலராக காலேஜுக்கு போகிறீங்க, சும்மா வந்து பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த ஒரு ரெகுலரான வந்து ஒரு ஸ்டடீஸ்லேயே இல்லாமல் கொஞ்சம் வந்து யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணணும், ஒரு ஜென்ஜிக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இருக்கணும். அப்படி நீங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பிகாஸ் அந்தளவுக்கு வந்து அட்வான்ஸான வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் வந்து இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஹோல் கேம்பஸ்மே நீங்கள் இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பேசினா கூட வாட்ஸ்அப், நெட்ஃப்ளிக்ஸ், கேமிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி வந்து பல விஷயங்களில் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஃபீச்சர் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட்டில் வந்து நிறைய காலேஜஸ் வந்து அதில் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ரொம்ப ஜென்ரிக்காக தான் இருக்கும். பட் இவங்க ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து அவங்க வந்து 50+ ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்லேயே கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் அது வந்து ஒரு கிரேட்டான விஷயம் தான். அண்ட் இன்னொரு விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து இன்னுமே வந்து இந்த 4 வருஷம் 8 செமஸ்டரு 48 பேப்பர் இந்த மாதிரி வந்து ஒரு கான்செப்டில் இவங்க வந்து போகலை. Small curriculum to understand about drone technology in just 5 hours. So you all will become a good drone pilots by the end of this course. Okay? அந்த ரெகுலராக வந்து இன்ஜினியரிங் அந்த பழைய ஒரு இன்ஜினியரிங் கரிக்குலம்ங்கிறது இவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ டோட்டலி வந்து உங்களுக்கு நியூவான ஒரு கரிக்குலம், டோட்டலி வந்து நியூவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இங்கே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு என்ன இன்னைக்கு தேவையோ அதை மட்டும்தான் உங்களுக்கு இங்கே சொல்லிக் கொடுப்பாங்க. அதை தவிர வந்து உங்களுக்கு வந்து இது எல்லாமே கவர் பண்ணணும், சும்மாவே வந்து நம்ம வந்து எடுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்டோ உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அது மட்டும் தான் நீங்கள் இங்கே வந்து கற்றுக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கூட நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் அது வந்து கண்டிப்பாக பெரிய விஷயம். பிகாஸ் அவங்ககிட்ட நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அவங்ககிட்ட டேரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது நாளைக்கு உங்கள் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் பண்ண முடியும். இப்போ நீங்களே வந்து ஒரு ஸ்டார்ட் அப்போ இல்லை ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் வந்து பில்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற போது உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு காலேஜ் லைஃப் அமைஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து கிரேட்டான விஷயம். சரி ப்ரோ, ஓகே. அதே மாதிரி அப்போ இந்த கல்ச்சுரல்ஸ் இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. கல்ச்சுரல்ஸு, ஃப்ரெஷர்ஸ் டே வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து எப்படி வந்து 3 to 4 ஈவெண்ட்ஸ் மேலே உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு நடந்துடும். ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு வந்து எந்த குறையுமே இருக்காது. ஒரு டிப்பிக்கல் காலேஜ் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும்.
அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக முக்கியமானது பிளேஸ்மெண்ட். ஸோ நிறைய பேர் தெரியும் ப்ரோ எனக்கு இங்கே படித்தா பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்க சைட்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 2000 மேலே வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸ் வந்து கனெக்டடாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து அந்த ஹையரிங் அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்ஸில் அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு வந்து காலேஜ் சைட்லேருந்து நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கும். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் ஆகுறது ரொம்ப முக்கியம். அண்ட் கைஸ் ஆல்ரெடி வந்து அட்மிஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகி போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே ஃபில் பண்ணிட்டுருக்காங்க சீட்ஸு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் ஆகிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி பேரண்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் அவங்க வந்து அவங்க டீம் சைட்லேருந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம வந்துட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நியூ ஏஜ் காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்துட்டு பார்க்கணும், ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த காலேஜ் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த வீடியோஸ் ஃபுல்லாக சொல்லி போய் நம்புறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் டாடா பை பாய்.